போதைக்கு அடிமையாகி மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி வாழ்வை தொலைக்காதீர்கள். உங்களுக்கும் இப்படி ஒரு மரணம் இருக்கிறது, எங்களுக்கும் இப்படி ஒரு மரணம் இருக்கிறது. முடித்துக் கொள்கிறேன் உறவுகளே, இந்த மன்னரை வாழ்க்கை நினைத்து விடாதீர்கள். நானும் நீங்களும் கடந்து போனதற்கு பிறகு யாரோ ஒருவரை ஒரு மங்கி பலகையால் வைத்து மூடி மண்ணை போட்டு விட்டோம் என்று நினைத்து விடாதீர்கள். இதோ நானும் நீங்களும் போனதற்கு பிறகு இந்த மனிதர் இவரை பற்றி பேசிய விஷயங்கள் இஹ்லாஸாக அவர் செயல்பட்டிருந்தால் வழக்குகள் வருவார்கள், முன்கர்மைக்கு வருவார்கள், கேள்வி கேட்பார்கள், பதில் சொல்லுவார். அல்லாஹ் அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய நாவை உறுதிப்படுத்த வேண்டும். நிச்சயமாக அவர் பதில் சொல்லுவார். உறவுகளே, மரணம் மறுமை வரைக்கும் சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரைக்கும் இந்த கபர் விசாரிக்கப்படும். இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்களும் இருக்கிற இதே நிலையில் மரணித்து போனால், தொழுகை இல்லாமல், இபாதத்துகள் இல்லாமல், வாழ்க்கையில் எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் வாழ்ந்து மரணித்து போனால், உங்கள் நக்கீருடைய கேள்விக்கு பின்னால் விழாவோடு விழாசேதம் இருக்குகிற, விழாவோடு விழாசேதம் இருக்குகிற, ஓங்கி அடிக்கப்படுகிற, கதறுகிற வேதனைகளின் மொத்த இடமாக, நரகத்தின் படுகொலியாக இந்த மன்னரை மாறி போகும். உறவுகளே, கண்மூடி கொஞ்சம் யோசியுங்கள். இந்த இரவுதான் என் வாழ்க்கையின், உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி இரவாக இருந்தால், நாளை சுவர தொழுகைக்கு பிறகோ முகர தொழுகைக்கு பிறகோ என்னுடையதோ உங்களுடையதோ ஜனாசா இந்த மன்னரை வாழ்க்கையில் வந்து சேருவதாக இருந்தால், என் வாழ்க்கை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்குமா, நரகத்தின் படுகொலியாக இருக்குமா என்ற கேள்வியை இன்று இரவு தூங்குவதற்கு முன்னால் கேளுங்கள்.